சங்கீதம் 139 23 24 வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஹல்லேலூயா. 2 பாதைகளை குறித்து சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறான். ஒன்று வேதனை உண்டாக்கும் வழி, இன்னொன்று நித்திய வழி. அப்ப 2 பாதை இருக்கிறது. வேதனை உண்டாக்கும் பாதையில் ஒருத்தன் பயணிக்கிறான்னா அவனுடைய முடிவு எப்படிதான் இருக்கும் தெரியுமா? ரொம்ப வேதனையா இருக்கும். நித்திய வழியில பயணிக்கிறவனுடைய முடிவு மகிமையா இருக்கும். தாவீதுக்கு தெரியாது நான் எந்த பாதையில பயணிக்கிறேன்னு, ஆனா நடத்துகிறவருக்கு தெரியும். இன்னைக்கு உண்மையிலே நமக்கு தெரியாது நம்ம எந்த பாதையில பயணிக்கிறோம் என்று. அப்ப எந்த பாதையில பயணிக்கிற அப்படின்னு தெரியாதவனுடைய ஒரு ஜெபம் தான் இந்த ஜெபம். 119வது சங்கீதத்துல சங்கீதக்காரன் அந்த கடைசியில சொல்லுவாரு, கடைசி வசனம் நினைக்கிறேன், காணாமல் போன கடைசி வசனமா 100 வாசிங்க 76. காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன் உமது அடியேனை தேடுவீராக. அப்போ இந்த இடத்துல தாவீது என்ன சொல்றாருன்னா, நான் எங்க இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. நம்ம என்ன சொல்லுவோம், நான் இந்த இடத்துல இருக்கிறேன், வந்து என்ன கூட்டிட்டு போங்க. ஆனா தாவீது சொல்ற, நான் எங்க இருக்கிறேன்னு தெரியல, என்ன வந்து கூட்டிட்டு என்ன தேடுங்க. ஹல்லேலூயா. சரி, நீ இருக்கிற இடத்துல இருந்து லொகேஷனை ஷேர் பண்ணு, எனக்கு அது தெரியாது. உமது அடியேனை தேடுவீராக. See, கம்ப்ளீட்டா கர்த்தரை வந்து ஒரு, அதாவது பயங்கரமான குழியில் இருக்கும்போது அவரை மீட்பராகவும், குழியிலிருந்து எடுக்கப்பட்ட பிறகு அவரை மெய்ப்பராகவும் கொள்ளுகிற வாழ்க்கை இருக்கு தெரியுமா? அது ஆசீர்வாதமான வாழ்க்கை. நான் இப்ப என்ன சொன்னேன்? குழிப்பணியாரமா? குழியில் இருக்கும்போது மீட்பராக, ஒரு மீட்பராகவும், குழியிலிருந்து எடுக்கப்பட்ட பிறகு மெய்ப்பராகவும் யார் ஆண்டவரை தங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை. அவங்க வாழ்க்கை நல்ல மேய்ச்சலை நோக்கி நடத்தப்படுகிற வாழ்க்கை. அவங்க வாழ்க்கையில தான் சத்துருக்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணப்பட்ட பந்தியை பார்ப்பார்கள். அவங்க வாழ்க்கை தான் நிரம்பி வழிகிற அனுபவம் உண்டாகும். அவங்க வாழ்க்கையின் முடிவு கர்த்தருடைய வீடாய் தான் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இங்கே தாவீது என்ன சொல்லுகிறார்? நாம் இந்த 139வது சங்கீதத்தை தான் அருமையாய் பாடினோம். என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்று. அருமையான பாடல், ஃபாதருடைய பாட்டு. ஆமென். நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அவர் இங்கே சொல்லுகிறார், ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. அதாவது இருதயத்துல என்னெல்லாம் இருக்குதோ அதுல சிலவை தான் நம்முடைய நினைவுல வந்து தங்கும். சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, நம்ம என்ன நினைக்கிறோன்னு தெரியாமலே நினைச்சிட்டு இருப்போம். ஒரு பாதி வரை படம் ஓடினதுக்கு அப்புறம் தான் என்னத்தை நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னே வருவோம். அதான் தாவீது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நீர் என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். ஆண்டவரே, என் இருதயம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து. என் நினைவில் என்னெல்லாமோ இருக்குதில்ல, என் இருதயத்தில் என்னெல்லாமோ இருக்குதில்ல, நீங்க பாருங்க, கொஞ்சம் டீட்டெயிலா பாருங்க, கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்க. ஆண்டவரே, எல்லாரையும் பார்க்குற மாதிரி பார்க்காதீங்கப்பா, கொஞ்சம். ஆமென். வேதனை, ஒரு
சில பிள்ளைங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் தேவைப்படும், ஸ்பெஷல் கிளாஸ். மீதி எல்லாருக்கும் ஸ்கூல் 3 மணிக்கு முடியுதுன்னா இந்த பிள்ளைங்களுக்கு 6 மணி. அப்படி கொஞ்சம் என்னை பாருங்க ஆண்டவரே, நீர் என்னை பார்த்து நித்திய வழியில. இப்போ கடந்த நாள் இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் தியானிக்க வைத்து கொண்டிருந்தார். அப்போ இது சிம்பிளா ஒரே லைன்ல வேதனை உண்டாக்கும் வழி எது, நித்திய வழி எது? ஆண்டவர் ஒரு லைன்ல சொல்லி கொடுங்க ஆண்டவரே. அப்படி கேட்டபோது ஆண்டவர் ஒரு லைன்ல என்ன சொல்லி கொடுத்தார்னா, நீ தெரிந்தெடுக்கிற பாதை வேதனை உண்டாக்கும் வழி, நான் நியமித்த பாதை நித்திய வழி. அவ்வளவுதான், செய்தி முடிந்தது. இனி இதை கொஞ்சம் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியும். நான் தெரிந்தெடுக்கிற மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனிதனுக்கு இது கரெக்ட், இது ஓகேவா இருக்கும், இது ஓகேவா இருக்கும், அவ்வளவுதான். நானாக ஒன்னை தெரிந்தெடுக்கிறேன்னா அது வேதனை உண்டாக்கும் வழி. கர்த்தர் எனக்கு நியமிக்கிறார் தெரியுமா? வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே அப்படிங்கிறார். ஐ ஆம் த டோர், நானே வாசல். ஒருத்தன் என் வழியா பிரவேசித்தானா அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். நீங்களா ஒன்னு தெரிந்தெடுக்கிறீங்க தெரியுமா, அது வேதனை உண்டாக்கும் வழி. நான் ஒன்னு நியமித்திருக்கிறேன் தெரியுமா, அது நித்திய வழி. வேதத்துல 3 டைப் ஆஃப் பீப்புளை நம்ம பார்க்க போறோம். ஒன்று லோத்து ஆபிரகாம். இந்த லோத்தை பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பாதையை தெரிந்தெடுக்கிறான். எந்த பாதையை தெரிந்தெடுக்கிறான் என்றால், அவன் பார்த்து அவனுக்கு ஓகே ஆன பாதையை தெரிந்தெடுக்கிறான். அவன் கண்களுக்கு பிரியமான பாதையை தெரிந்தெடுக்கிறான். ஆதியாகமம் 13:10 சொல்லப்பட்டிருக்கிறது. நானே வாசிக்கிறேன், நேரம் இல்லாததுனால. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். அப்போ இவன் கண்ணுக்கு என்னதான் தெரியுது அப்படின்னா, அந்த நீர்வளம் மட்டும் தெரியுது. இவன் கண்ணுக்கு இப்ப என்ன தெரியல அப்படின்னா, சோதோமின் பாவங்கள் தெரியல. நாம தெரிந்தெடுக்கும் போது, தெரிந்தெடுப்பதற்கு முன்பாக அதனுடைய பாசிட்டிவ் சைடு மட்டும் நமக்கு தெரியும், அதனுடைய நெகட்டிவ் சைடு நமக்கு தெரியாது. நம்ம மாற்றுறது இதுலதான். இப்படிதான் அவன் சோதோமை பார்த்தான் என்றல்ல, அவன் கண்ணுக்கு தெரிந்தது யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி. சோதம் பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆமென். அதாவது ஒரு நீதிமான், இவன் நீதிமான், தப்பே பண்ணாத ஒரு மனுஷன் சொல்லலாம். ஆமென். அவனுக்கு சோதமே தெரியல. அவனுக்கு தெரிந்தது அந்த நீர் வளம், அந்த செழிப்பு. இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், இப்படிதான் அவன் போறான். அவன் போய் என்ன பண்றான் அப்படின்னா, எடுத்ததும் சோதோமுக்குள்ள என்றாகல அவன். ஆதியாகமம் 13:12 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி எதற்கு நேரே கூடாரம் போட்டானா? அப்ப இன்னும் எதுக்குள்ள என்றாகல, சோதோமுக்கு உள்ள போகல, சோதோமுக்கு பக்கத்துல போயிட்டான். ஆமென். இந்த டைட்டில் வச்சு இன்னொரு செய்திக்குள்ள போனோம், ஆனா நான் பாஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள வெளியே வரேன். எடுத்ததும், அதாவது பிசாசானவன் எப்படி இழுப்பான் பாருங்க. எடுத்ததும் சோதோமுக்குள்ள கொண்டு வர மாட்டான். அவன் கண்களுக்கு முதல்ல காண்பித்தது சோதோமை அல்ல, அந்த நீர்வளம். அதாவது வேடனின் கண்ணியில ஒரு பறவை சிக்குவது, அது சிக்கும் வரைக்கும் அதுக்கு என்ன தெரியாது தெரியுமா? இங்க என்ன இருக்கிறது? ஒரு கண்ணி இருக்கிறது தெரியும். எது மட்டும்தான் தெரியும் தெரியுமா? அந்த கண்ணியின் மேல போடப்பட்டிருக்கிற தானியங்கள். அப்ப இந்த இடத்துல அவன் சோதோமுக்கு நேர கூடாரம் போட்டு இருக்கிறான். 13வது அதிகாரத்துல சோதோம் பக்கத்துல கூடாரம் போட்டான். 14:12 சொல்லப்பட்டிருக்கிறது,
ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பக்கத்தில் இருந்தவன் இப்ப எங்க போயிட்டான்? உள்ள போயிட்டான். அவ்வளவுதான். எப்ப உள்ள என்றானானோ 2 பேதுரு 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்திலே அவன் வாதிக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ள என்றானதும் லாக் ஆயிட்டான். இப்போ அவன் என்ன நிலைமைக்கு போகிறான்னா வாதிக்கப்படுகிறான்.